வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமா ஒரு டிஃபரெண்டான ஒரு நாலேஜோட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னன்னா, நுரையீரல் இல்லாத இரும்பல் வர முக்கியமான காரணங்கள். அதாவது எல்லாருமே இருமல்ல என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா, நுரையீரல் தான் ப்ராப்ளம் நினைச்சுப்போம். ஆனா நுரையீரல் மட்டும் நம்ம பார்க்க கூடாதுப்பா, அதை தாண்டியும் பல விஷயங்கள் இந்த இரும்பலுக்கு காரணமா இருக்கு. என்னென்ன காரணங்கள், அதை நம்ம எப்படி தடுத்து கொள்ளணும் அப்படின்றது தான் முக்கியமா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்கும். வாங்க வீடியோல செல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டா இரும்பல் அப்படின்னாலே எல்லாரும் காமனா எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்போம்னா, லங்ஸ்ல ஏதோ பிரச்சனை போல, அதுதான் இரும்பல் வந்துகிட்டே இருக்கு. நுரையீரல் ஏதோ பிரச்சனை போல, எல்லாரும் அப்படியே கூகுள் பண்ணுவாங்க. அதில் பார்த்தா லங் கேன்சர்னு வரும். ஐயோ எனக்கு கேன்சரா அப்படின்வாங்க, எனக்கு டிபியா அப்படின்வாங்க, ஆஸ்துமாவான்வாங்க. இந்த மாதிரிலாம் பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா இரும்பல் வருதுன்னா நுரையீரல்ல ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு முதல் பாசிபிலிட்டின்றது மாற்று கருத்து இல்லை. ஆனா நான் டெய்லி ஒரு 30-40 பேஷண்ட் மினிமம் நம்ம பார்க்குறோம். அதை பார்க்குற ஒரு 40 பேஷண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் நுரையீரல் சார்ந்த பிரச்சனையாவே இருக்கும். மீதி ஒரு 15-20 பேர், ஒரு 50 to 40% பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நுரையீரல் இல்லாத வேற காரணமா தான் இருமலே வரும். அப்போ இதை பத்தி ஏன் நம்ம மக்கள்கிட்ட ஒரு அட்வைஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் தரக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த வீடியோ நான் போட்டேன். அதுல நான் நுரையீரல் இல்லாத காரணங்கள்ல என்னென்னலாம் வருது அப்படின்னும் போது, முதல்ல நான் ஒரு பேஷண்ட், ஒரு 2-3 பேஷண்ட் ரொம்ப காமனா பாக்குற பேஷண்ட் என்ன அப்படின்னா, சார் இருமல் இருந்துகிட்டே இருக்கு. சரி சார், வேற? படுத்தா எனக்கு ரொம்ப அதிகமா இருமல் வருது, சாப்பிட்டதுக்கு அப்புறம்லாம் இருமல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இருமலுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, GERD, கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். அப்படின்னா என்னன்னா, வயிற்றுல இருக்கிற ஆசிட் மேல மேல எடுத்துக்கிட்டு வருது. ஜெர்ட் ரொம்ப ரொம்ப காமனுங்க. டெய்லி ஒரு 5-6 பேஷண்ட் ஆகுது இரும்பலுக்கு இவர் தான் கல்பிரிட்டா இருக்காரு, அதாவது இவர் தான் குற்றவாளி. ஸோ ஒரு மினிமம் சொல்றேன், டெய்லி ஒரு 5-6 பேஷண்ட் ஜெர்டுனால இருமல் வருது அப்படின்றது ரொம்ப காமன் சினாரியோவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல டாக்டர்களை பார்த்து இந்த இருமல் சிறப்பு குடித்தேன், நான் இந்த இருமல் சிறப்பு குடித்தேன், இது பங்கஜ கஸ்தூரி சாப்பிட்றேன், இது குடிக்கிறேன், அதை குடிக்கிறேன்ட்டு போட்டு யோயோ யோயோ அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட அசிடிட்டியை இன்னும் அதிகமாக தான் ஆக்கியிருக்கும், இருமல் இன்னும் அதிகமாக தான் ஆக்கியிருக்கும். அப்போ பல்மனாலஜிஸ்ட் நம்மளோட வேலை என்னன்னா, இந்த இருமல் ஏன் வருதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கும் போது, அப்போ அவருக்கு நம்ம சொல்ற அந்த ஹிஸ்ட்ரியிலேயே நல்லா கரெக்டாக சொல்லிச்சு, இது ஏன் ஜெர்டா இருக்கக்கூடாது, கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். ஏன்னா படுத்த இருமல் வருதுன்றாரு, அது மாதிரி சாப்பிட்ட உடனே இருமல் வருதுன்றாரு. இது எல்லாமே ஜெர்டோட ரொம்ப காமன் விஷயங்கள். ஸோ வயிற்றுல புண்ணு இருக்கு, வயிற்றுல அசிடிட்டி அதிகமாக இருக்கு, அந்த அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் மேலே மேலே எடுத்துட்டு வருதுன்னா அது ஒரு முக்கியமான காரணம் இந்த இருமலுக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அசிடிட்டி ஜெர்டை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த அசிடிட்டி ஜெர்ட் வராம இருக்கிறதுக்கு, அது வந்தா என்னென்னலாம் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் போடுறேன். இந்த ஜெர்டை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த லிங்க்ல போய் திருப்பி அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்து உங்க நாலேஜை இன்னும் ஒரு வாட்டி பிரெயின் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ரொம்ப காமனா இன்னொருத்தவங்க கேஸ், சார் எனக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கு. சரிம்மா, வேற பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லை சார், தொண்டையில ஏதோ சிக்கிற மாதிரியே இருக்கு, அப்புறம் இருமல் வருது. அப்ப நான் உங்ககிட்ட கேட்பேன், அப்படியா உங்களுக்கு மூக்குல ஏதாவது சளி தொண்டைக்கு இறங்குற மாதிரி இருக்கா அப்படின்னும் போது அவதான், ஆமா சார், இப்படி படுக்கிறதா பண்ணும்போது கொஞ்சம் மூக்குல தொண்டைக்கு இறங்குற மாதிரி இருக்கு சார். ஆமா சார், அப்புறம் தான் சார் ஒரு மாதிரி ஆகி இருமல் வருது. இதுதான் சைனஸ் ப்ராப்ளம், சைனோசைட்டிஸ். மூக்குல இருக்குல்ல இந்த சைனஸ்ன்ற ஓட்டைகள், இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? சைனஸ்ல என்னதான் இருக்கு பார்க்கலாம் வாங்க. சைனஸ்னு அந்த சைனஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுற, தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அதுவும். இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூக்குல அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு சளி மூக்குல உற்பத்தி ஆகி இந்த சைனஸ்ல இருந்து தொண்டைக்கு இறங்குது. அந்த தொண்டையில இரிட்டேஷன் பண்ணி உங்களுக்கு இரும்பலை உண்டாக்குது. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லுவோம், அதாவது மெடிக்கல் டேர்ம்ல. அதாவது என்னன்னா, இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ன்றது எல்லாரும் நுரையீரல் மட்டும் நினைச்சுக்க கூடாது. சுவாச குழாய் அந்த சிஸ்டம்ன்றது நுரையீரல் நினைச்சுக்க கூடாது. மூக்குல இருந்தே ஆரம்பிக்குது. மூக்குல இருந்து காத்து எங்கெல்லாம் போதோ அது எல்லாமே நுரையீரல் சார்ந்த சிஸ்டம் தான். ஸோ இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ப்ராப்ளம்ஸ்லயும் இந்த இருமல் வரலாம். ரொம்ப காமனா அது இருக்கிற ப்ராப்ளம் தான் இந்த சைனசைட்டிஸ். ஜென்ரலா இந்த மாதிரி பேஷண்ட்களுக்கு மூக்குல தண்ணி தும்பல், மூக்குல சளி வர்றது, மூக்குல இருந்து சளி தொண்டைக்கு இறங்கி கிச்சு கிச்சுன்னு ஆக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல போடுற சைனஸ் வீடியோவை அதை போய் ஒரு தடவை ஃபுல்லா பாத்துருங்க அப்படின்றது ஒரு இது ஒரு சினாரியோ. ஓகே, இன்னொரு பேஷண்ட் பார்த்தோம். அவர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த பையனோட ஏஜ் ஒரு 10 இயர்ஸ் தான் இருக்கும், 10 வயசு தான் இருக்கும். இரும்பல் இரும்பல் இரும்பல், ஒரே இரும்பல்,
கிட்டத்தட்ட ஒரு 3-4 பெரிய டாக்டரே பார்த்துருக்காரு. அதாவது ஒரு நுரையீரல் டாக்டர் ஒரு 3-4 பேர்லாம் கூட பார்த்தாங்க. ஆனா இருமல் வந்து சரியாகல. ஆனா அவ்வளவு இருமல் வந்து இரும்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து லங்ஸ் எல்லாம் செக் பண்ணேன். அவங்க என்னென்னமோ இன்ஹேலர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பார்த்தேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இருமல் குறையலன்னும் போது தான் அப்ப திருப்பியும் நான் வந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் பண்ணவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒண்ணுமே பண்ணலங்க. டார்ச் இருக்குல்ல, டார்ச், இந்த டார்ச் எடுத்து அவரோட காதுல அடிச்சேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? காதுல டார்ச் எடுத்து அடிச்சு பார்த்தேன். காதுல டார்ச் எடுத்து அடிச்சு பார்த்தா 2 காதுலயும் அழுக்கு இல்ல, அந்த அழுக்கு கட்டியாகி அந்த கட்டி சீல் மாதிரி ஆகி இவ்வளவு திக்கு அழுக்கு அப்படியே போய் அடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த உள்ள ஜவ்வுன்னு ஒண்ணு தெரியும், அது பேர் தான் டிம்பானிக் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜவ்வு அதுதான் நம்ம காதுல வந்து குஷன் ட்ரம்ஸ் மாதிரி ஆக்டிங் பண்ணும். அந்த ஜவ்வுன்னு ஒண்ணு நம்ம லைட் அடிச்சோம்னா அது தெரியணும், அழகா அந்த கோன் ஆஃப் லைட்ன்றது ஒண்ணு தெரியணும். ஆனா அந்த ஜவ்வே தெரியல, ஃபுல்லா அழுக்கு அப்படியே அடைச்ச மாதிரி இருக்கு 2 காதுலயுமே. அப்ப அவனை வந்து காது சரியா கேக்குதான்னு கேட்டோம்னா அப்ப வந்து ஏதோ கொஞ்சம் லைட்டா கம்மியா கேக்குது, ஆனா கேக்குது அப்படின்றவன் தான். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருந்தது. இயர் வேக்ஸ், காதுல இருக்கிற ஒரு அழுக்கு. இது ஏன் வந்து இரும்பலை சார் உண்டாக்குது அப்படின்னா, இந்த காதுல இருக்கிற அந்த முக்கியமான நரம்பும் இந்த தொண்டை குழியில இரும்பல் வரக்கூடிய முக்கியமான நரம்பும் ரெண்டும் ஒண்ணு. அப்ப இதை நீங்க ட்ரிகர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இரும்பல் வரும். உங்களுக்கு யாருக்காவது ஒரு டவுட் இல்லை செக் பண்ணோம் அப்படின்ற வந்தா நீங்க எல்லாரும் அந்த பட்ஸ்ன்னு ஒன்று போடுவீங்க தெரியுமா, பட்ஸ் போட்டு கிளீன் பண்றது. அந்த பட்ஸை கொஞ்சம் லைட்டா தெரியாம லைட்டா உள்ள போய் இப்படி இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு இருமல் வர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரே நரம்பு சப்ளை. ஸோ அப்போ இந்த பையனுக்கு வந்து இரும்பலுக்கு காரணம் லங்ஸே கிடையாது, நுரையீரல் வீசிங் கிடையாது, டிபி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த காதில் இருக்கிற அந்த அழுக்கு போய் அந்த ஜவ்வை போட்டு அழுத்தி அதை சுரண்டிக்கிட்டு இருக்கு, அந்த ஜவ்வை போட்டு இரிட்டேட் பண்ணுது. அப்போ அந்த நரம்பு வந்து துடிச்சு இங்கே இரும்பலாக அவனுக்கு வெளியே வந்துகிட்டு இருக்கு. எப்படி? ஒன்றுமே பண்ணல, இயர் சாஃப்ட்னர் ஒன்று கொடுத்துட்டு நம்ம தெரிஞ்ச இஎன்டி டாக்டர் கிட்ட அனுப்பிச்சேன். அவங்க வந்து அந்த வேக்ஸ் எல்லாம் பிடிச்ச சார் அப்படி சார் பயங்கர நிறைய வேக்ஸ் அப்படின்னு அந்த வேக்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணாங்க. ஒரு நாள்ல 2வது நாள் அவனுக்கு இரும்பலே காணாம போயிடுச்சு. அப்ப பாருங்க ஒரு காது ப்ராப்ளம் எப்படி இரும்பலா பிரசன்ட் ஆகுதுன்ட்டு. இதுதாங்க பியூட்டி ஆஃப் ஹியூமன் பாடி மெடிசன். ஸோ ஒரு உடம்புன்றது எப்படியெல்லாம் லிங்க் ஆகும் அப்படின்றது தான், இதுதான் டாக்டர் கண்டுபிடிக்கணும். புரியுதா? மருத்துவமான கிட்ட சொல்லுவேன், டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம், எல்லாரும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது வந்து 3வதா வந்து இந்த கேஸை வந்து நான் சொன்னேன், காது கேஸை வந்து சொன்னேன். இதை தாண்டி வேற என்ன காரணங்கள் வந்து இந்த மாதிரி லங்ஸே இல்லாம வந்து நம்மளுக்கு வந்து இரும்பலை வந்து உண்டாக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பா ஒரு சில மாத்திரைகள். ஓகேங்களா? சம் டேப்லெட்ஸ். என்ன சார் சொல்றீங்க, மாத்திரைகள்னால இரும்பல் வருமா? வரலாம். அதான் ஆன்சர். எஸ். என்ன மாத்திரைகள் சார், எந்த மாத்திரை சாப்பிட்டா இரும்பல் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான மாத்திரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிபிக்கு ரொம்ப காமனாக கொடுக்குற ஒரு மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஇ இன்ஹிபிட்டர்ஸ்னு ஒரு மாத்திரைங்க. இந்த ஏசி இன்ஹிபிட்டர்ஸ்ன்ற மாத்திரை ப்ரில்னு முடியும். ஓகேங்களா? ப்ரில் அந்த பார் டிஷ்வாஷ் பார் கிடையாது, ப்ரில்ன்ற பேர்ல முடியும். எனராப்ரில், கேப்ட்ரோப்ரில், லிசினோப்ரில், ஃபாசினோப்ரில், பெரிண்டோப்ரில், ப்ரில் அப்படின்னு முடியும். இந்த ப்ரில்லுன்னு முடிகிற பிபி மாத்திரைகள்லாம் பிராடிகைனின் ஒரு கெமிக்கல் மீடியேட்டர் அதிகப்படுத்தி தொண்டையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்ச மூட்டி இரும்பலை வந்தாகும். அந்த மாதிரி வர இரும்பல் ஒரு மாதிரி ட்ரையா பிரேசியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிபி மாத்திரைகள் எஸ்பெஷலி ஏசி இன்ஹிபிட்டர் மாதிரி மாத்திரைகள் இரும்பலை உண்டாக்கலாம் அப்படின்றது ஒன்று. 2வது, இருதயத்துக்கு அதோட இருதயத்தோட ரேட்டை சீரா வச்சுக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாத்திரை வந்து பீட்டா பிளாக்கர். அந்த பீட்டா பிளாக்கர் என்ற மாத்திரைகள் ஓல்னு முடியும். ஓகேங்களா? ப்ரோபனலால், லெபிட்டலால், மெட்டப்ரால், லால் அப்படின்னு முடியும். அந்த மாத்திரைகள்லாம் கூட உங்களுக்கு இரும்பலை உண்டாக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த பீட்டா பிளாக்கர் மாத்திரைகள் வீசிங்கை அதிகப்படுத்தும். அதனால தான் அந்த ஆஸ்துமா சிஓபிடி பேஷண்ட்டுக்கு ஜென்ரலாக அந்த பீட்டா பிளாக்கர் மாத்திரைகள் கொடுக்க மாட்டோம், ஏன்னா வீசிங்கை அதிகப்படுத்தும். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன், இந்த மாத்திரை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு இந்த இரும்பல் ஆரம்பிச்சிருக்குன்னு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்த்தா வீசிங் கோயின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த பீட்டா பிளாக்கர் மாதிரி மாத்திரைகளும் இந்த வீசிங்கை அதிகப்படுத்தலாம் அப்படின்றது 2. ரொம்ப ரேரா ஒரு சில மாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலை சுருக்க வச்சும் இரும்பலை உண்டாக்கலாம். அது கொஞ்சம் ரொம்ப ரேர்ன்றதுனால அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலை. ஸோ எவ்வளோ அதிசயம் பாருங்க, மாத்திரைகள்னால இரும்பல் வருது, அசிடிட்டினால இரும்பல் வருது, மூக்குனால இரும்பல் வருது, காதுனால இரும்பல் வருது. இப்ப யோசிச்சு பாருங்க இரும்பல் எப்படியெல்லாம் லிங்க் ஆகி வருதுன்னு. இதை தாண்டி உறுப்புகள்னாலையும் இரும்பல் வரும். உறுப்புகள்லாம் என்னது? கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் இரும்பல் வரும், லிவர் ஃபெயிலியர் ஆனாலும் இரும்பல் வரும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆனாலும் இரும்பல் வரும். எப்படி?
இப்போ ஏகப்பட்ட பேஷண்ட்டு இப்போ டெய்லி ஒரு 40 பேஷண்ட் பார்க்குறேன்னா ஒரு 2-3 பேஷண்ட் இப்படி தான் இருக்கும். சார் ஒரே இரும்பலாக இருக்குது, படுத்தாலே இரும்பலாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா லங்ஸில் நம்ம பார்த்தோம்னா நல்லா கருன்னு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்கும் போது கண்டுபிடிச்சிருவோம் நுரையீரலில் நீர் கோத்துக்கிட்டு இருக்கு. நுரையீரலில் நீர் கோக்குதுன்னா முக்கியமான காரணம் நுரையீரலாகவே இருக்காது, மற்ற உறுப்பு டேமேஜில் தான் நுரையீரலில் நீர் கோக்கும் அப்படின்ட்டு. இது வந்து பல்மனரி எடிமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பல்மனரி எடிமான்ற வீடியோ ஆல்ரெடி நுரையீரலில் நீர் கோக்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், போய் பாருங்க. எல்லாம் எப்படி லிங்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, அப்போ வந்து நான் சொல்லுவேன், சார் உங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஆமாம் சார், ஹார்ட் வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க சார். முடிஞ்சு போச்சு, அதான் இரும்பலுக்கு காரணம். ஹார்ட் வீக்காக இருக்குது, அதனால் நுரையீரலில் நீர் சேருது, அந்த நீர் சேர்றதுனால இருமல் வருது. கிட்னி வீக்காக இருக்குது, யூரின் வெளியே போக மாட்டேங்குது, அந்த நீரெல்லாம் நுரையீரலில் சேருது, கருன்னு சவுண்டு வருது, இரும்பல் வருது. லிவர் ஃபெயிலியர் ஆகுது, நீர் சேருது, இரும்பல் வருது. அப்போ உறுப்புகள் டேமேஜ்னால நுரையீரலில் நீர் சேரும். அப்படி நீர் சேரும் போது உங்களுக்கு இரும்பல் வரும். அதுவும் எஸ்பெஷலி படுத்தா அதிகமாக வரும். அந்த வர இரும்பல் வெறும் வரட்டெரும்பலாக இருக்காது, கொஞ்சம் சளியோட வரும். அந்த சளி தண்ணி மாதிரி வரும், நோரா மாதிரி வரும். அப்போது எவ்வளவு காரணங்கள் வந்து பாருங்க இருக்கு. ஏன் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா, நிறைய பேர் வந்துட்டு வெறும் இருமல் தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு இந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் இருமல் சிறப்பை வாங்கி குடிக்கிறது, ஏதாவது ஒரு ஆன்லைனில் ப்ராடக்டை வாங்கி ஒரு லேகியத்தை சாப்பிட்றது, ஒரு சாம்ப்ராஷை சாப்பிட்றது, ஸ்டெப்சில்ஸை சாப்பிட்றது, பங்கஜ கஸ்தூரின்றது, இதெல்லாம் பார்க்க விக்ஸ் மாத்திரையை சாப்பிட்றேன் கிச்சை போக்குங்க அப்படின்ற மாதிரி ஆடை பார்த்து போடுறது, இதெல்லாம் வந்து தப்புங்க. தயவு செஞ்சு யாருக்காவது ஒரு இரும்பல் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னாலே என்ன பிரச்சனைன்னு டயக்னோஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அந்த துறை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணும். அதுதான் பல்மனாலஜிஸ்ட், நுரையீரல் டாக்டர். அப்போ நுரையீரல் சிறப்பு மருத்துவரை நம்ம போய் பார்த்தோம்னா தான் இந்த இரும்பல் எதனால் வருது அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி வர அந்த ப்ராப்ளம் வந்து நுரையீரல் சார்ந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நுரையீரல் இல்லாமல் இந்த மாதிரி மூக்கு ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், காது ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், அசிடிட்டி ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், மாத்திரைகள்னாலேயும் இருக்கலாம், ஹார்ட்னாலேயும் இருக்கலாம், கிட்னினாலேயும் இருக்கலாம், லிவர்னாலேயும் இருக்கலாம், என்னனால வேணாலும் இருக்கலாம். அப்படின்ற மாதிரி இத்தனை பிரச்சனைகளும் இரும்பலுக்கு ஒரு அஸ்திவாரமா இருக்கு அப்படின்றத நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. இந்த நாலேஜ் மற்றும் இந்த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் எல்லாரும் இரும்பலை பத்தி இந்த மாதிரிலாம் கூட விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி கரெக்டான நுரையீரல் மருத்துவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.